Hello friends, welcome to Startup Dreams YouTube channel. நம்ம சேனலில் தொடர்ச்சியாக பிஸ்னஸ் ரிலேட்டட் வீடியோஸை பார்த்துட்டு வந்திருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம 5 பெஸ்ட் பிஸ்னஸ் புக்ஸ் என்னங்கிறத பார்க்க போகிறோம். புக் ரீடிங்கிறது நிறைய சக்ஸஸ்ஃபுல் பர்சன் கிட்ட இருக்கிற ஒரு காமன் ஹேபிட். எக்ஸாம்பிளுக்கு பில் கேட்ஸ் வருஷத்துக்கு ஒரு 50 புக்ஸ் படிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்களுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் பர்சன் ஆகணும் அப்படிங்கிற ஆசை இருந்துச்சுன்னா இந்த 5 புக்கு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது என்ன மாதிரியான புக்ஸ்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நம்ம பார்க்குற முதல் புக் பீட்டர் தைலோட 0 to 1. இந்த ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் டெக்னாலஜியை மாடிஃபை பண்ணி அதில் ஒரு பிஸ்னஸை க்ரியேட் பண்ணாமல் ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து ஒரு நியூ இனோவேட்டிவ் டெக்னாலஜியை டெவலப் பண்ணி அதில் ஒரு பிஸ்னஸை க்ரியேட் பண்ணோன்னா அந்த பிஸ்னஸ் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. இந்த ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து பில்ட் பண்ணுற ஸ்ட்ராட்டஜியை அவர் 0 to 1 அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணனால தான் கூகுள் இன்னைக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் குளோபல் டெக் ஜெயண்டாக மாறி இருக்கு அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. நம்ம பார்க்க போகிற ரெண்டாவது புக் எரிக் ரைஸோட த லீன் ஸ்டார்ட்அப். இந்த ஆத்தர் பில்ட் மெஷர் லேர்ன் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியோட ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸை எப்படி உருவாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியில் 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. முதல் ஸ்டெப் பில்ட். முதல்ல நீங்கள் ஒரு பேசிக் ஃபீச்சர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு மினிமம் வயபிள் ப்ராடக்டை டெவலப் பண்ணணும். ரெண்டாவது ஸ்டெப் லேர்ன். ஸோ இந்த மினிமம் வயபிள் ப்ராடக்டை ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் கிட்ட யூஸ் பண்ண சொல்லி அவங்களோட ஃபீட்பேக் வாங்கணும். தேர்ட் ஸ்டெப் லேர்ன். இந்த ஃபீட்பேக்கை அனலைஸ் பண்ணி அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸை இம்ப்ரூவ் பண்ணால் ப்ராடக்ட் பெட்டர் ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நம்ம பார்க்கக்கூடிய மூணாவது புக் ஷூ டாக். வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் ஐகானிக் ஸ்போர்ட்ஸ் பிராண்ட். அங்கே இருக்கக்கூடிய நைக் ஓட கோஃபவுண்டர் ஃபில் நைட் தான் இந்த புக்கோட ஆத்தர். ஃபில் நைட்டுக்கு 24 வயசு இருக்கும் போது அவர் ஒரு வேர்ல்ட் டூர் போகிறாரு. அந்த டூர்லேருந்து அமெரிக்கா ரிட்டர்ன் வந்துட்ட பிறகு ஒரு கம்பெனியை ஆரம்பிக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணுறாரு. அப்படி அவர் ஆரம்பித்த கம்பெனி தான் ப்ளூ ரிப்பன் ஸ்போர்ட்ஸ். அந்த கம்பெனி தான் இன்னைக்கு வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் ஐகானிக் ஸ்போர்ட்ஸ் பிராண்டாக மாறி நிற்கிற நைக். ஸோ அவரோட ஜேர்னி என்ன, இந்த சக்ஸஸ்ஃபுல் கம்பெனியை க்ரியேட் பண்ண அவர் என்னென்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணார், அந்த சேலஞ்சஸை சால்வ் பண்ண அவர் என்னெல்லாம் ட்ரை பண்ணார் அப்படிங்கிற நிறைய இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷனை இந்த புக்கில் ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த புக் நம்ம எல்லாருக்குமே ஒரு மஸ்ட் ரீட். நம்ம பார்க்க போகிற 4வது புக் ஸ்டார்ட் வித் வை. சைமன் சைனக் அப்படிங்கிற ஒரு அமெரிக்கன் ஆத்தர் தான் இந்த புக்கை எழுதியிருக்காரு. இந்த புக்கில் ஆத்தர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்கள் ஒரு நல்ல லீடராக இருந்து உங்கள் பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் முதல்ல பண்ண வேண்டிய விஷயம் உங்கள் பிஸ்னஸோட வை, அதாவது பர்பஸ் என்னன்னு ஃபிகர் அவுட் பண்ணுறது. இந்த ஆத்தர் என்ன பிலீவ் பண்ணுறாருன்னா, நீங்கள் உங்கள் பிஸ்னஸோட வை, அதாவது பர்பஸை கண்டுபிடிச்சி அதில் ரொம்ப கிளியராக இருந்தீங்கன்னா உங்களால் ஈஸியாக உங்கள் பர்பஸை அச்சீவ் பண்ணுறதுக்கான பிஸ்னஸ் கோல்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸை பிளான் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறாரு. இப்படி பண்ணால் உங்கள் பிஸ்னஸ் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு ஆத்தர் ஸ்ட்ராங்காக நம்புகிறாரு. நம்ம பார்க்க போகிற 5வது புக் க்ரஷிங் இட். கேரி அப்படிங்கிற ஒரு அமெரிக்கன் ஆத்தர் அண்ட் பிஸ்னஸ்மேன் இந்த புக்கை எழுதியிருக்காரு. இந்த புக்கில் அவர் சோஷியல் மீடியா, அதுக்கப்புறம் பர்சனல் பிராண்டிங் அப்படிங்கிற கான்செப்டோட இம்பார்ட்டன்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணி சோஷியல் மீடியா எப்படி யூஸ் பண்ணால் நம்ம பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றுறது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணி இருக்காரு. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் யூடியூப், ட்விட்டர், ஃபேஸ்புக் இந்த மாதிரி எல்லா விதமான சோஷியல் மீடியா சேனல்ஸும் நம்ம பிஸ்னஸ்க்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி சோஷியல் மீடியாஸை யூஸ் பண்ணி எப்படி நம்ம பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றுறது அப்படிங்கிற
ஸ்ட்ராட்டஜிஸை பற்றி இந்த புக்கில் ஆத்தர் ஷேர் பண்ணியிருக்காரு. இதே மாதிரி சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணி அவங்க பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றின நிறைய ஆண்டர்பிரினர்ஸோட ஸ்டோரியும் நம்மளுக்கு எக்ஸாம்பிள்ஸ்க்கு ஷேர் பண்ணியிருக்காரு ஆத்தர். ஸோ இந்த புக்கு கண்டிப்பாக ஒரு மஸ்ட் ரீட். இந்த வீடியோஸில் நம்ம பிஸ்னஸ் ரிலேட்டட் புக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இதே மாதிரி பிஸ்னஸ் ரிலேட்டட் வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.